என்னடா இது இப்ப இவ்வளவு கேவலமாக காவல்துறை செயல்படுகிறதா அப்படின்னு மக்கள் பேசுறாங்க. ஆனா உயர்நீதிமன்றமே நாடு போலீஸ் ராஜ்யத்திற்குள் செல்கிறதோ அப்படிங்கிற சந்தேகம் எழும்புகிறதாக ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு வந்திருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு வழக்கறிஞராக? இன்னைக்கு இல்லைங்க, நான் ஒரு 2.5 வருடங்களுக்கு முன்பு இருந்தே இதை தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருக்கிறேன். உங்கள்கிட்ட கூட உங்கள் இன்டர்வியூவில் கூட நேர்காணலில் கூட நான் சொல்லியிருக்கேன். தமிழகத்தில் இருக்கிற பிரச்சனைகளில் தலையாய பிரச்சனை காவல்துறை பொதுமக்களை நசுக்கி கொண்டிருக்கிறது. காவல்துறை பொதுமக்கள் மீது கிஞ்சிற்று மரியாதை இல்லாமல் அவர்களை என்ன சொல்கிறது, ரொம்ப கீழ்த்தரமாக நடத்துது அப்படிங்கிறத நான் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் ஒரு லாக்அப் மரணம் பார்க்குறீங்க, ஒரு லாக்அப் மரணம் ஒரு 25 மரணங்கள் இதுவரை நடந்திருக்கிறது. நமக்கு தெரிஞ்சு ஊடகங்களில் 25-26 மரணங்கள் நடந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால், ஒருவேளை மக்கள் மிரட்டப்பட்டு வெளி உலகத்துக்கு தெரியாமல், பத்திரிகைகள் வெளிவராமல், எங்கள் குடும்பமே இல்லாத ஒருத்தனை கொண்டு போய் நீங்கள் அடித்து கொள்றீங்கன்னா யாருங்க அதை வெளில கொண்டு வர போகிறா? புரியுதா உங்களுக்கு? எவ்வளவோ நடந்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்படி இந்த காவல்துறை லாக்அப் மரணங்கள் எண்ணிக்கை ஒரு புறம் பயமுறுத்துது, சம்பவங்கள் அதை விட பெருசாக பயமுறுத்துது. இங்கே ஒரு பெண் குழந்தை, 10 வயசு குழந்தை பாலியல் வன்முறை திருவள்ளூர் இங்கே சென்னையில் அது புகார் கொடுக்க போன கட்டு தொழிலாளியுடைய அப்பா அம்மா அவங்கள நிர்வாணப்படுத்தி பெண் காவலர் தாக்குறாங்க. அதை சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக சூமோட்டாவா கேஸ் எடுத்து சிபிஐக்கு மாற்றுது. அதை உச்சநீதிமன்றம் வரை சென்று அவங்க தடை வாங்குறாங்க. அதே போல் இதில் தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு இளைஞனை பொய் வழக்கு போட்டு, அதுவும் இந்த சினிமாவில் வர மாதிரி கையில் அருவா கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. கையில் ஆயுதம் இருந்தால் வழக்கம், கையில் ஆயுதம் இருந்ததுன்னா போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஆயுதத்தோட நின்னானா அதை ஃபோட்டோ எடுத்து அவன் மேலே பொய் வழக்கு போடுறாங்க. அவனுடைய சகோதரிகள் ஸ்டேஷனில் கேரவ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஏன் என் சகோதரனை பொய் வழக்கில் போடுறீங்க, ஆப்போசிட்டில் பணம் வாங்கிட்டே அப்படின்னு சொல்லி. ஆப்போசிட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் வாபஸ் வாங்கிடுறாரு. வாபஸ் வாங்கினாலும் இல்லை முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க இது பண்ணுறாங்க. அந்த 2 பேர் சகோதரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா விஷம் குடிச்சிட்றாங்க. காவல் நிலையத்தில் விஷம் குடித்து ஒருத்தவங்க இறந்தே போயிடுறாங்க. என்ன கொடுமைன்னா, அவங்க துடிக்க இறக்குற வரைக்கும் இவங்க போலீஸ் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணவே இல்லை. அவ்வளவுக்கே நீ செத்துக்கோ அப்படிங்கிற அளவுக்குன்னா, அப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அக்கௌண்டபிலிட்டின்னு ஒரு விஷயம் இல்லை. யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்கே வேணால் பூந்து யாரை வேணால் அடிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு காட்டு மிராண்டித்தனமாக, கொடூரமாக, கீழ்த்தரமாக, கேவலமாக, மட்டமாக தமிழக காவல்துறை சென்றிருக்கிறது.